அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. நீங்க ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட். என்ன அப்படின்னா ஏஓசி ஆர்மி ஆர்டினன்ஸ் கிராப் சென்டர் செகந்திராபாத்ல ஆல் செர்ப் நடத்த போறாங்க. சோ இதற்கு 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும், ஜெனரலா எல்லாருமே எலிஜிபிள் தான், அட்டெண்ட் பண்ணலாம். இந்த செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 டெஸ்ட் தான். பிசிக்கல் டெஸ்ட் பாதி ட்ரேடுக்கு கிடையாது, ஒரு சில ட்ரேடுக்கு மட்டும்தான். மெடிக்கல் டெஸ்ட் யாருக்குமே கிடையாது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த 2 கட்டத்தை கடந்தாலே போதும், ஈஸியா பிளேஸ் ஆகிடலாம். குவாலிஃபைங் டெஸ்ட் வந்து முதல் ஸ்டேஜ், ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2வது ஸ்டேஜ். இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே ஒரு போஸ்டிங் எடுத்துட முடியும். சோ இந்த செலக்ஷனை பத்தின A to Z டீடைல் கிளியரா அந்த வீடியோவை சொல்லிடுறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செலக்ஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரும். செலக்ஷனை நடத்த போறது ஆர்மி ஆர்டினன்ஸ் கிராப் சென்டர் செகந்திராபாத், அவங்க தான் நடத்த போறாங்க. அதாவது நீங்க இதுல செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ராணுவ முகாம்ல தான் உங்களுக்கு வேலை, வேற எங்கேயுமே கிடையாது. சோ இந்த செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல டிசம்பர் 2ல இருந்து 22 வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் AOC recruitment.ns.in வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. சோ அந்த வெப்சைட் லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுறேன். சோ நீங்க அந்த லிங்க் மூலமா தாராளமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றவங்க மட்டும்தான் அட்மிட் கார்டு வரும். அட்மிட் கார்டு இருந்தாதான் அந்த செலக்ஷன் அட்டெண்ட் பண்ண முடியும். சோ மஸ்ட் எலிஜிபிள் இருக்க எல்லா கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிருங்க. சோ இதுல வேகன்சி ஸ்லாட் பாத்துறலாம். சோ ஓவரால் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் இதுல ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அந்த ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா PWD கேண்டிடேட்க்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. சோ அவங்க தவிர்த்து வரக்கூடியவங்க வேகன்சி தான் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். சோ இதுல வந்து என்னதான் வேகன்சி டேபிள் 723 கொடுத்திருந்தாலும் நம்மளோட ஜோன் சவுத் ஜோன்ல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். சோ இதுல ஓவராலா 720க்கு மேல வேகன்சி இருக்கு. நான் சொன்ன மாதிரி நம்ம ஜோன்ல எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்துடலாம். சோ இதுதான் நம்மளோட சவுத் ஜோன். சவுத் ஜோனை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு 3 ஸ்டேட் வரும். இதுல JOA ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு ஒரு வேக்கன்ட் இருக்கு. டெலி ஆபரேட்டர் கிரேட் 2க்கு 2 வேக்கன்ட் இருக்கு. ஃபயர்மேன் அதிகமா 47 வேகன்சி கொடுத்திருக்காங்க. MTS ஒரு வேக்கன்ட் இருக்கு. ட்ரேட்மேன் நெட் 40 வேகன்சி இருக்கு. நான் நம்ம பசங்க எல்லாத்துக்கும் சஜஷன் பண்ண போறது இந்த ஃபயர்மேனுக்கும் ட்ரேட்ஸ்மேன் நெட்டுக்கும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான். ஏன் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் குவாலிஃபைங் டெஸ்ட்ல நீங்க பிசிக்கல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். பிசிக்கல் டெஸ்ட் கிளியர் பண்ணாதான் ரிட்டனுக்கே ஷார்ட் லிஸ்ட் ஆக போறீங்க. அப்படின்றப்ப ஜெனரலா அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்க்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்காது. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்க ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், பாராமிலிட்டரிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உடல் தகுதியோட இருப்பீங்க. அப்படி இருக்கிற கேண்டிடேட் இந்த பிசிக்கல் டெஸ்ட் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அடுத்த பேஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். சோ ரிட்டனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், பாஸ் பண்ணிடலாம். சோ பிசிக்கல் ரிட்டன் 2க்குமான பயிற்சி வகுப்புகள் அக்னி டிஃபென்ஸ் அகாடமில நடைபெறுது. வாங்க ஒரே முயற்சியில வெற்றியோட யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஜாயின் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இது ஜெனரல் ஏஜ் லிமிட் தான். எக்ஸஸ் ஏஜ் லிமிட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது OBC கேண்டிடேட்க்கு +3 இயர்ஸ் கொடுப்பாங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு +5 இயர்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு மெட்டீரியல் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் 18ல இருந்து 27 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நீங்க OBC கேண்டிடேட் அப்படின்னா +3 இயர்ஸ் 30 வயசு வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். SC/ST அப்படின்னா 32 வயசு வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி நீங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோல ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் கேடர் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதற்கு எலிஜிபிள். சோ அடுத்த கட்டமா பார்த்தா அப்படின்னா ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட். இந்த ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருந்தா போதும். டைப்பிங் ஸ்பீடு வேணும். 35 வாட் பர் மினிட் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல மேக்ஸிமம் நம்ம எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தான் தெரியும். இங்கிலீஷ்ல 35 வாட் பர் மினிட் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும். யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் JOA. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சிவிலியன் மோட்டார் டிரைவர் OG கிரேட்
ஸோ இதற்கு வந்து பார்த்தோம்னா பேசிக்கா 18ல இருந்து 27 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 27ல இருந்து எக்ஸஸா ஓபிசிக்கு 3 வருஷம் 30 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம். எஸ்சி எஸ்டி 32 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஒரு வேலிட் ஹெவி லைசன்ஸ் வேணும். ஹெவி லைசன்ஸ் எடுத்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு தாராளமா அப்டன் பண்ணலாம். சோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா டெலி ஆபரேட்டர் கிரேட் 2 இதுக்கான ஏஜ் லிமிட் இதுல இருந்து மீதி எல்லா ட்ரேடுக்கும் பார்த்தா அப்படின்னா 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் தான் எலிஜிபிள். சோ அதுல இருந்து ஓபிசிக்கு 3 வருஷம் 28, எஸ்சி எஸ்டிக்கு 30 இவ்வளவுதான் ஏஜ் லிமிட். சோ இதற்கு வந்து 10th +2 முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி லாங்குவேஜா இருக்கணும். சில பேர் வந்து பார்த்தா அப்படின்னா அதர் மீடியம் படிச்சிருந்தாங்க. நம்ம ஸ்டேட் போர்ட்ல எப்பயுமே பார்த்தோம்னா இங்கிலீஷ் இருக்கும். வொகேஷனலோ இல்லைன்னா அதர் மீடியமோ இல்ல ஐபிசியோ வேற ஏதாவது சிலபஸ்ல படிச்சிருந்தாங்க அப்படின்னா சப்போஸ் இங்கிலீஷ் இருக்க வாய்ப்பு இல்ல. சோ இங்கிலீஷ் கம்பல்சரி லாங்குவேஜா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா டெலி ஆபரேட்டர் ட்ரேட்ல கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதையும் பார்த்தா அப்படின்னா கிளியரா சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான். சோ நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு போன் எப்பயுமே பார்த்தா அப்படின்னா டெலி ஆபரேட்டிங் ஒர்க் டெலிகாலர் ஒர்க் தான் அதிகமா பண்ண வேண்டியது இருக்கும். சோ அதுல முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேடை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். சோ அடுத்ததா நான் அனைவருக்கும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் ஃபயர்மேன். இந்த ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸஸா ஓபிசி கேண்டிடேட் 28 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 30 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதுக்கான கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், வேற எதுவும் இல்ல. 10th பாஸ் பண்ணியிருந்தா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தி ஃபயர்மேன் ரெக்ரூட்மெண்ட். நீங்க தாராளமா விண்ணப்பிக்கலாம். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா கார்பெண்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கணும். எக்ஸஸா பார்த்தா அப்படின்னா ஐடிஐல கார்பெண்டர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க ஐடிஐ சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இது வந்து தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். பெயிண்டருக்கு சேம் நீங்க பெயிண்டர் ட்ரேட்ல வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்கில் சர்டிபிகேட்டோ இல்லைன்னா ஐடிஐ கோர்ஸ் சர்டிபிகேட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். இவ்வளவுதான். சோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 25 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸஸா ஓபிசி 3 வருஷம் 28 வயசு, எஸ்சி எஸ்டி 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சோ இதற்கு 10th படிச்சிருந்தா போதும், யூ ஆர் எலிஜிபிள். எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ல கார்டனர் கொடுப்பாங்க. இன்னும் பார்த்தோம்னா சஃபாய் வாலா இன்னும் நிறைய ஒர்க் வந்து பார்த்தோம்னா இந்த எம்டிஎஸ் கீழே தான் வரும். ஸோ இதுல எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஒர்க் நாலேஜ் இருக்கணும். ஸோ எம்டிஎஸ்க்கான ஸ்கில் டெஸ்ட்ல அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரேட் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கில் தெரியுமான்னு கேட்பாங்க. அதை நீங்க கிளியரா பண்ணிட்டாலே போதும், எம்டிஎஸ் கிளியர் பண்ணிடலாம். ட்ரேட்மேன் மேட், இந்த ட்ரேட்மேன் மேட்டை பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் நமக்கு வந்து அதிகமாகவே இருக்கு. அதே நேரத்தில் குவாலிஃபிகேஷன் நமக்கு எலிஜிபிள் ஆகிற மாதிரி தான் இருக்கு. 18ல இருந்து 25 வயசு, ஓபிசி 3 வருஷம் 28, எஸ்சி எஸ்டி +5 இயர்ஸ் 30 வயசு வரைக்கும் அட்டெண்ட் பண்ணலாம். 10th முடிச்சிருந்தா போதும். எக்ஸஸா பார்த்தா அப்படின்னா இவங்க கேட்டிருக்கிறது சர்டிபிகேட் இன் எனி ட்ரேட் ஃப்ரம் தி ரெகனைஸ்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர். ஐடிஐல அவங்க கேட்டிருக்கக்கூடிய ட்ரேடுகள்ல சர்டிபிகேட் வச்சிருக்கணும். இவ்வளவுதான். ஐடிஐ பண்ணிருந்தீங்க அப்படின்னா ட்ரேட்மேன் மேட் அட்டெண்ட் பண்ணலாம். ஐடிஐ பண்ணல 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபயர்மேன் அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஃபயர்மேனுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எம்டிஎஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 3 ஓப்பனிங்ஸ் இருக்கு. இந்த 3ல உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதை தேர்ந்தெடுத்து நீங்க தாராளமா விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல என்னென்ன கேட்கறாங்க அப்படின்றத பத்தி பாத்திரலாம். சொன்ன மாதிரி இதுல ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தோம்னா குவாலிஃபையிங் டெஸ்ட், ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தோம்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். இதுல நான் சொன்ன 3 ட்ரேடுக்கு மட்டும் தான் சொல்ல போறேன். ஸோ ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல உங்களுக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. பிசிக்கல் மெஷர்மெண்ட் நீங்க மினிமம் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட் பொறுத்த வரைக்கும் 81.5 சென்டிமீட்டர் வேணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளவுதான். ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 50 kg இருக்கணும். எக்ஸஸா நோ ப்ராப்ளம், நார்மல் பிஎம்ஐ தான். பிசிக்கல் டெஸ்ட் கம்பல்சரி இருக்கு. 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் நீங்க போக வேண்டியது இருக்கும். மென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 நிமிஷத்துக்குள்ள, அதாவது 6 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். உமன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 நிமிஷம் 26 செகண்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மெயினான டெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா வெயிட் கேரி பண்ணிட்டு ஓடுறது தான். அதாவது 63.5 கிலோவை தூக்கிட்டு 183 மீட்டரை 96 செகண்டுக்குள்ள ஓடி கடக்கணும். அப்படி கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆயிருவீங்க.
இதை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.7 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் தாவ வேண்டியது இருக்கும். ஸோ அதையும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோப் கிளைம்பிங் டெஸ்ட் இருக்கும். ரோப் கிளைம்பிங்கை பொறுத்த வரைக்கும் 3 மீட்டர் நீங்க தாராளமா கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி ஏறிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கையை மட்டும்தான் வச்சு ஏறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கால்களையும் பயன்படுத்தி சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி ஏறிக்கலாம். ஸோ ஈஸியான டெஸ்ட் தான், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தா போதும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு வந்து குவாலிஃபைங் டெஸ்ட்ன்ற ஒண்ணு கிடையாது, டைரக்டா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ட்ரேட்மேன் மேட்டை பொறுத்த வரைக்கும் சேம் 1.5 கிலோமீட்டர் ரன்னிங் நீங்க 6 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும். வெயிட் 50 கிலோ தூக்கிட்டு 200 மீட்டர் 100 செகண்டுக்குள்ள ஓடி கிடக்கணும். அதுக்கு அடுத்ததா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் நீங்க 8 மினிட் 20 செகண்ட்ஸ்க்குள்ள ஓடணும். 50 கிலோ தூக்கிட்டு 200 மீட்டர் நீங்க 3 நிமிஷம் 45 செகண்டுக்குள்ள ஓடி கிளியர் பண்ணணும். இதை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். ஸோ ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நான் சொன்ன இந்த 3 ட்ரேடுமே 10th பேசிஸ் தான். ஸோ உங்களுக்கான சிலபஸ் வந்து இவ்வளவுதான். 10th லெவல்ல அவங்க கொடுக்கறது, அதாவது டோட்டலா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்ன்ற அடிப்படையில் 150 மார்க்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேல மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 50 மார்க் இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஜெனரல் இங்கிலீஷ்ல 25 மார்க் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ்ல 25 மார்க் இருக்கு. அடுத்ததா பார்த்தா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்ல வந்து பார்த்தோன்னா 50 மார்க் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் டோட்டலா 150 மார்க், 150 கொஸ்டின். ஸோ நெகட்டிவ் பத்தி கவலைப்படாதீங்க, கரெக்டா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அடிச்சாலே போதும், ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். யூ நீட் பிராக்டிஸ். உங்களுக்கு கோச்சிங் வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷோர் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க, ஒரே முயற்சியில 100% வெற்றி பெறலாம். தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.